பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ள போகலாம். நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை கவனிங்க. இப்போ நம்ம குடும்பமாவோ இல்லை நிறைய நேரத்தில் நம்ம தனியாகவோ நிறைய ஷாப்பிங் இந்த மாதிரிலாம் போயிருப்போம், இல்லை போவோம். ஒரு மாலுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு கடத்தெருவுக்கு போனாலும் சரி, சில இடங்கள் நம்ம போகும்போது அங்கே என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்களா? முதலாவதாக நம்ம கண்கள் அதை பார்க்கும், உலகத்தின் விஷயங்களை பார்க்கும், மாம்சமான சிந்தனைகள் தோணுவாங்க. அங்க இருக்கும் பொருட்கள் மேல ஒரு ஆசையோ, இல்ல அங்க போற மனிதர்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையோ, இல்ல வர போற ஒரு விஷயங்கள்லையோ, இல்லைன்னா ஒரு ஆண் அங்க இருக்க வர பெண்களை தப்பா பாக்குற மாதிரி விஷயங்களோ, இல்ல அங்க இருக்க ஆண்களை தப்பா பாக்குற மாதிரி விஷயங்களோ, இல்ல நிறைய விஷயங்கள், ஒரு உலக சிந்தை, மாம்சமான சிந்தைகளை இந்த கண்ணானது என்ன பண்ணுது, நம்ம பார்வையில பார்த்து அதை இச்சித்து நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்து பாவத்துக்கு தேவையான விஷயங்களை அங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. அப்ப இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளோட பார்வை மாறணும் அப்படின்றத முடிவெடுக்கும். அப்ப அந்த பார்வை மாறணும் அப்படின்னா நம்மளோட அழைப்பு என்ன அப்படின்றது தெரிஞ்சாதான் இந்த பார்வை மாறும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வசனங்களை எந்த மாதிரி டாபிக்ல பார்க்குறோம் அப்படின்னா, your vision will change when you know your purpose of calling by God. அதாவது உங்க பார்வை மாறும் எப்ப அப்படின்னா, உங்களோட ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட பார்வை மாறும் அப்படின்றத இந்த வசனங்கள் மூலம் பார்க்க போறோம். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், நிறைய நேரங்கள்ல நம்ம மனிதர்கள் மாம்ச சிந்தை, மாம்ச இச்சையின் மூலமாக ஒரு தப்பான விஷயத்த பார்க்கறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொருள் ஆசைகள் உள்ளுக்குள்ள விழுகிறதா இருந்தாலும் சரி, நிறைய நேரங்கள் நம்ம பார்வை எப்படி இருக்கு, உலக பிரகாரமான ஒரு பார்வையா இருக்கு. அது மனுஷனா இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி பார்வை வரும். ஆனா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பார்வையை எப்படி தடுக்கிறது, அந்த பார்வையிலிருந்து எப்படி நம்ம விலகி நம்மள மனசை நம்ம காத்து கொள்றது. ஆனா இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம குறித்து நம்மளை எப்படி அழைத்திருக்கிறார், நம்ம அழைப்பு என்ன, ஒவ்வொருத்தவங்களோட அழைப்பு என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம பார்வை மாறும். நோ, இது தப்பு, நான் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி விஷயத்துல இச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை நம்ம மனசுல சொல்லி அதுல இருந்து விலகி வரும். அப்ப இப்படி இது கண்டினியூஸா அந்த மாதிரி நடக்க என்ன ஆகும், தன்னை போல நம்ம கண் அந்த மாதிரி விஷயங்களை இச்சைக்குள் விழுகாதபடி நம்மளோட சிந்தை எல்லாமே கர்த்தர் அழைத்த அந்த அழைப்பை குறித்தே யோசிச்சு அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். சரி, முதலாவதாக நம்ம நம்மளோட அழைப்பு என்ன அப்படின்றது நம்ம அறிஞ்சுக்கணும். நம்ம அழைப்பு எப்பேற்பட்டது, நம்ம அழைப்பை எப்படி நம்ம கண்டறிஞ்சுக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்குள்ளான ஒரு அழைப்பு. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏப்ரஹாம் தான். நம்ம ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். இங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு, நல்லா இருக்காரு, அவங்க அப்பா வீட்டுல நல்லபடியா இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. திரும்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றாரு. அவர் எப்பேற்பட்ட தேசம், அது என்ன மாதிரி இருக்கு, ஏன் ஆண்டவர் போசுறாரு, எதுவுமே அவர் கேட்கல. அவர் விசுவாசிச்சார். என்னை அழைச்ச தேவன் என்னைக்கு என்னை கைவிட மாட்டான்னு விசுவாசிச்சார். அப்ப ஆண்டவர் அவரை குறிச்சு ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார், அவரை குறிச்சு ஒரு நோக்கம் வச்சிருந்திருக்காரு. அதை அவர்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, எப்படி சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்ப்பா, உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருகப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் நம்மளை குறிச்சு ஒரு அழைப்பு வச்சிருக்காரு. இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம நிறைய பைபிள் வாசிக்கிறோம், இப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம். நிறைய நேரங்கள்ல அப்பாட்ட மட்டும் கேட்க வேண்டிய விஷயம், அப்பா என்ன குறிச்சு என்னப்பா அழைப்பு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு வசனம் உங்களுக்கு சொல்ல போகுது, ஒவ்வொருத்தவங்க குறித்து என்ன அப்பா அழைப்பு வச்சிருக்காரு, அந்த அழைப்பை எப்படி காத்து கொள்றது, அந்த அழைப்பின் மூலமாக நம்மளுடைய தீமையான பார்வை, நம்மளோட சிந்தை, இது எப்படி நம்ம விலக்கி கொள்றது அப்படின்றத பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்ப ஆபிரகாம் அழைச்சு அவர் சொல்றாரு, இங்க போ அப்படின்னு அவர் சொல்லும் போது அப்ப என்ன நடக்குது, அவருக்கு கீழ்படுகிறாரு, அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்பாட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே என்ன குறிச்சு நீங்க என்ன அழைப்பு வச்சிருக்கீங்க அப்படின்றத. சரி, இன்னைக்கு எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம்.
நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். ஆமென். நம்ம ஏன் இதுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு அழைப்பு என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு நம்ம பேசுறோம் brothers and sisters. நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றோம் அப்படின்னா அப்பாவோட வருகை வரைக்கும்ன்றதாலும் சரி, இல்ல அவரோட வருகை தாமதிச்சாலும் நம்மளுடைய வாழ்க்கை முடிவு வரைக்கும் அப்பாவுக்கு முன்பாக ஒரு உண்மை உள்ள ஒரு சீடரா நம்ம நடக்கணும், ஒரு சிஷியை நம்ம நடக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எதை நோக்கி போகிறோம், எதற்காக அதை நம்ம நாடி நிக்கிறோம், எதற்காக நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட அழைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத்தனை விஷயம். அப்ப அவர் என்ன பண்றாரு, நம்மள நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்களையும் என்னையும் brothers and sisters நம்மளோட தாயின் வயிற்றில் உருவாக்குறதுக்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார். நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கே தீர்க்கதரிசியாக கட்டளையிடுவேன் என்று சொன்னார். ஒரு வசனம் இருக்கு. இதே வசனத்தை தான் நம்ம எரேமியாக்கு கொடுத்திருக்காரு ஆண்டவர். அப்ப இன்னைக்கு அவருக்கு மட்டும் கொடுக்கல brothers and sisters, இன்னைக்கு நமக்கும் கொடுத்திருக்காரு. நமக்கு எப்படி அழைத்திருக்கிறார், இன்னைக்கு அப்பாவோட வசனத்தை கேட்டு அறிந்து உத்தமங்களாக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எந்த கரைதலும் இல்லாதபடி நம்ம வாழவும் மட்டுமல்லாம இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிறதுக்கும், எப்படி சத்தியத்தை அறிவிக்கிற சத்தியங்களை விடுதலையாக்கும் சொல்வது போல அந்த சத்தியத்தை அறிந்து நம்ம விடுதலை பெற்று அடுத்தவங்களுக்கு அறிவிக்கிறதுக்கும் நம்ம அழைத்திருக்கிறார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க சிஸ்டர்ஸ். எல்லாருக்கும் இந்த சத்தியம் போய் சேரல, நிறைய பேருக்கு போகாது. யார் யாருக்கு குறிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துருக்கீங்க நீங்க. இன்னைக்கு நம்ம போய் சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு எத்தனையோ பேர்ட்ட போனாலும் 10 பேர்ட்ட போய் சொன்னாலும் ஒரு ஆளுக்கு அது ஏறுறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு அந்த சத்தியம் உங்களுக்கு ஏறி இருக்கு அப்படின்னா brothers and sisters அதை காத்து கொள்ளுங்க. அழைப்பு என்னன்றதை அறிந்து கொள்ளுங்க. உங்க அழைப்பு என்ன நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க பார்வை மாறும் அப்படின்றத பாக்குறோம். சரி, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆமென். இதை விட என்ன வசனம் வேணும்? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்படுறோம். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நல்ல விஷயத்தை செய்யறதுக்காகவே நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அப்பேற்பட்ட அழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அப்ப அவரோட ஆக்ஷன்ல இருக்கும், அவர் எப்படி பண்றாரு அப்படின்றதுல அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்காரு. இப்படிதான் விஷயத்தை அப்படி நடக்கணும்னு சொல்லி அவரோட நாலேஜ் அவர் முன்னாடியே அவரோட இதுல புத்திக்கு எட்டினாப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்மளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அப்படின்றத பார்த்திருக்கோம். அப்ப இன்னைக்கு உங்களோட என்னுடைய அழைப்பு என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள் நற்செயல்களை செய்யறதுக்காக, ஒரு நன்மைகளை செய்யறதுக்காக ஒரு உண்மையான பரிசுத்தமான கூட்டமாக அழைத்திருக்கிறார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பேற்பட்ட அழைப்பு பெற்ற நீங்க நானு ஒரு தெருவுலையோ, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லயோ, ஒரு ஷாப்பிங் போற இடத்துலயோ, இல்ல வேலை பார்க்குற இடத்துலயோ, இல்ல வேற எங்க நம்ம நடந்து போனாலும் உலகத்தின் இச்சையான அந்த பார்வைக்குள்ள நம்ம விழலாமா? அந்த பார்வையை நம்ம செய்யலாமா அப்படின்னு யோசித்து பாருங்க brothers and sisters. ஒரு தப்பான ஒரு நோக்கத்தோட பாக்குறது, ஒரு தப்பான விஷயங்களை இச்சிக்கிறது, உலகத்தின் மாம்சமான விஷயங்கள் நம்ம இச்சிக்கிறதுக்கான பார்வைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா உடனே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நாமத்துல அதை விரட்டி என்ன பண்ணும், இப்பேற்பட்ட அழைப்பு உள்ளன்னா இவ்வளவு கேவலமான பார்வையை நான் பார்க்கலாமான்னு சொல்லி நம்ம புத்தியை இயேசு கிறிஸ்து நாமத்துல அதை விரட்டி என்ன பண்ணணுமா, நம்ம திரும்பி இந்த பரிசுத்தத்துக்குள்ள நம்ம நுழைய நம்ம ரெடியா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நேரத்திலையும் மனுஷனுடைய பார்வையில் தவறான விஷயங்கள் டக்கு டக்குன்னு போகும். ஒரு உலகத்தின் இச்சைகள் வேற, ஒரு பணத்தாசை மேலேயோ இல்ல வேற உலகத்தின் பொருட்கள் மேலேயோ ஒரு இச்சைக்கு விஷயங்கள் போகலாம். ஆனா நம்ம அதுக்காக அழைக்கப்படல. நம்ம பார்வை, நம்மளோட சிந்தை அதற்காக கொடுக்கப்படல. நம்மளோட அழைப்பு வேற அப்படின்றது ஆண்டவர் அருமையா வசனத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு brothers and sisters. 1 பேதுரு 2:9 வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென். எப்படி இருக்கீங்களா நீங்க? அவருக்கு சொந்தக்காரராக இருக்கீங்க, சொந்தமான ஜனமா இருக்கும். நம்ம எப்படி அழைச்சிருக்காரு நம்மளை குறித்த அழைப்பு என்ன இன்னைக்கு? நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட புண்ணியங்களை அறிவிக்க பண்ணக்கூடிய ஒரு சந்ததியா இன்னைக்கு நம்ம அழைச்சிருக்காரு. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இன்னைக்கு நம்ம அழைச்சிருக்காரு. பரிசுத்த ஜாதியுமாய் பரிசுத்தமான ஒரு ஜாதியா நம்ம அழைச்சிருக்காரு அப்படின்னா யோசித்து பாருங்க சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அப்பேற்பட்ட அழைப்பு உள்ளவங்க நம்மளோட பார்வை எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி தவறான பார்வையா இருக்கக்கூடாது. அப்ப நம்ம பார்வை அப்படி போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம ஆஹா, என்னோட இயேசப்பா இப்படிப்பட்ட பார்வையை காமிக்கிறதுக்காக நீங்க அழைச்சிருக்காரு, என் அழைப்பு என்ன, என் பார்வை என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை மாத்திக்க ரெடியா இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28-30 வாசிப்போம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர் நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். எப்படி பிரதர் நான் அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். எப்படி? இன்னைக்கு உங்க சத்திய வசனத்தை கேட்டு அதுக்கு நீங்க கீழ்ப்படைஞ்சாவே நீங்க அழைக்கப்பட்டவர்கள் சொல்ல முடியும். ஏன்னு நான் சொல்றேங்க, வாசிப்போம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவானது நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நமக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் அவர் கீழ்ப்படியும் பொழுது என்ன ஆகுது? எல்லாம் நன்மைக்கு ஏதுவான விஷயம் நடக்குது. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, அப்ப ஏசப்பா ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு? நம்மளை முன்குறிச்சிட்டாரு. அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் சாயலாக நம்ம இருக்கிறோம், ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளை முன்குறிச்சு நம்மளை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களை ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்திருக்கிறார் போட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளை நீதிமான் ஆண்டவங்களை கூப்பிடணும் ஆசைப்படுறீங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அப்ப கர்த்தருடைய அழைப்புக்கு நம்ம கீழ்ப்படியே நம்ம ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வசனத்தை நம்ம கேட்டுட்டு, இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தங்க வந்திருக்கீங்க ஆன்லைன்ல, இன்னைக்கு வசனத்தை கேட்டுட்டும் நம்ம தவறான வழியிலையும் தவறான பார்வையிலையும் தவறான சிந்தனையும் இருந்தோம்னா இன்னைக்கு அப்பா அழைச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இன்னைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படிய நம்ம ரெடியா இருக்கலாம். சரி, இவ்வளவு நேரம் அழைப்பை பற்றி பேசு. உங்களோட அழைப்பு என்னன்னு கரெக்டா தெரியுது. வசனத்தின் மூலமாக உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். எந்த காரியத்துக்கு அழைத்திருக்கார்? நன்மைக்கு ஏதுவான காரியத்துக்கும் பரிசுத்தமான விஷயத்தை செய்யறதுக்கும் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக உங்களை அழைத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு நம்ம வசனங்கள் பார்த்துட்டோம். சரி, இந்த அழைப்பை நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே அழைச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு விடாம அந்த அழைப்பை எப்படி நம்ம தழுவி கொள்றது அப்படின்றத பார்க்கணும். எம்ப்ரேசிங் யுவர் காலிங். அப்போ உங்களோட அழைப்பை எப்படி தழுவிக்கிறது? அப்போ அந்த அழைப்பை எப்படி பிடிச்சு நான் நடந்து போறது ஆண்டவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வசன ஆண்டவர் கொடுத்துருக்காரு. சரி, நம்மளுக்கு மோசஸ் கதை நல்லா தெரியும்ல. அந்த மோசஸ் அந்த செடி எரியுது, அந்த கதை நல்லா தெரியும். அப்ப அதுக்கு வசனத்துக்குள்ள போயிடலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். ஆமென். அப்ப நீ இஸ்ரவேல் புத்திரனாகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன் வா என்று கூப்பிட்டார். இதை யார் கூப்பிடுறார்? மோசஸ்ட தேவன் என்ன பண்றாரு? மோசஸ்ட சொல்லி அழைக்கிறார். அப்ப மோசஸ் என்ன பண்றாரு? அந்த இடத்துல அவர் ஆடு மாடு வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவர் எப்படி அழைக்கிறாரு? நான் உனக்கு மாதிரி செய்வேன், உனக்கு குறிச்சு ஒரு அழைப்பு வச்சிருக்கேன், நான் ஒரு விஷன் வச்சிருக்கேன். நீ பாக்குற இந்த ஆடு மாடு, நீ பாக்குற இந்த காடு கல்லு மரம் செடி மலை ஒண்ணும் இல்லப்பா, நான் உனக்கு ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேன், அங்க வா அப்படின்னு சொல்லி அந்த உலக பார்வையில இருந்து இழுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரை அழைக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். ஆமென். எப்பேற்பட்ட ஒரு அழைப்புல எப்படி ராஜா பார்வோன் அவன் பார்த்தா நடுங்கும் உலகமே அந்த இடத்துல டைம்ல. அப்ப அவர் சொல்றார், கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கிறேன். அப்ப பார்வோன் வழங்கக்கூடிய அளவுக்கு தேவனா பெரிய ஆளா அவர் காட்டுறாருன்னா
ஒரு சாதாரண ஒரு ஆளை அங்க என்ன பண்றாரு, அந்த இடத்துல கல்லும் மண்ணும் மலைகளுக்கு மத்தியில ஆடு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்பேற்பட்ட ஒரு பார்வோனுக்கு உன்னை தேவன் ஆக்குறேன்னா அப்ப எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஆண்டவர் பார்த்திருக்க ஒரு விஷனை மோசே கிட்ட சொல்றாரு. எப்படி சொல்றாரு, நீ இந்த உலக பார்வையெல்லாம் இல்ல பார்க்காதப்பா, உனக்கு வச்சிருக்க அழைப்பு என்னன்றதை நான் எனக்கு சொல்றேன், உனக்கு அந்த அழைப்புக்குள்ள வா, அப்போ உன் பார்வை மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அவனை கூப்பிடுறார் மோசேவை. அதே நேரத்துல உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்றதுக்கு ஒருத்தன் இருப்பான்னு சொல்லி அவர் சகோதரன் சொல்லிட்டு சொல்றாரு ஆண்டவர். அப்ப ஆண்டவரோட அழைப்பை என்ன பண்றாரு மோசஸ், ஓ அப்படி ஆண்டவரே ரொம்ப அருமையான அழைப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம அந்த அழைப்பை அவர் பிடித்து என்ன பண்றாரு, மோசே நேரா பார்வோனை பார்க்க போறாரு. அப்ப இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களோட அழைப்பு என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த அழைப்பு அப்படியா அப்படின்னு கேட்டு இல்லாம அந்த அழைப்பை எப்படி நீங்க தழுவி அதுக்குள்ள நீங்க இறங்கி அந்த அழைப்பை ஏற்றிக்கொண்டு நடக்க போறீங்கன்றத நீங்க முடிவு பண்ணணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து உங்களை குறித்தான அழைப்பை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க, வசனத்தை வாசிச்சீங்க, நன்மைக்கு ஏதுவானதை அழைக்கவும் இயேசு கிறிஸ்து புண்ணியங்களை பற்றி சொல்றதுக்காகவும் அவருக்கு முன்பாக பரிசுத்தமான சங்கதியா இருக்கணும்ன்றதுக்காக அழைச்சிருக்காரு. அந்த அழைப்பை அறிந்து கொண்டும் அந்த அழைப்பை நீங்க தழுவாமல் இருந்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய குற்றமா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக இருக்கும்ன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரி, இப்ப ஏசாயா புஸ்தகத்தை வாசிப்போம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பின்பு நான் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென். எப்படி இருக்கு ஐசையா, அவர் என்ன பண்றாரு, ஏசாயா அவர் பதில் எப்படி கொடுக்குறாரு, இதோ ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் அழைப்பு ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அவர் எப்பேற்பட்ட அழைப்பு என்ன அதெல்லாம் அவரெல்லாம் யோசிக்கவே இல்லை. கூப்பிட்டார் ஆண்டவர், அவ்வளவுதான், ஓகே அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்து அதுல இறங்க ரெடியா இருக்கார். ஆண்டவர் பார்த்துக்குவார். ஒருவேளை அந்த பிரச்சனைகள் வரலாம், அந்த அழைப்புல ஒருவேளை கஷ்டங்கள் வரலாம், அழுக இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இருக்கலாம். உங்களோட அழைப்புல என்னால முழுமையா முடிக்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கவலைப்படாதீங்க brothers and sisters. I can do all things through Christ who strengthens me சொன்ன வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அந்த அழைப்புல உங்களை இறக்கினாலும் அதற்குள்ள உங்களை கைப்பிடிச்சு கூட்டு போகக்கூடிய தேவன் இயேசு கிறிஸ்து. அவருடைய பலத்தினால் அந்த அந்த அழைப்பை நீங்க முடிப்பீங்க. தைரியமாக உங்க அழைப்பை நீங்க என்னென்ன அறிஞ்சு கொண்டு அதுல இறங்குறதுக்கு, அதுல செயல்படுறதுக்கு நீங்க ரெடியா இருங்க. சரி, இப்ப ஆண்டவர்கிட்ட அழைப்பு பற்றி பேசிட்டு இருக்கும்போது, அந்த அழைப்பு தழுவுதலை பற்றி பேசும் பொழுது எரேமியா 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஆமென். சரி, எவ்வளவு அருமையான ஆண்டவரா இருக்கார்ல brothers and sisters. அவர் சொல்றாரு எரேமியா, ஐயோ ஆண்டவரே, நான் பேசக்கூட முடியாது, சிறுப்பிள்ளையா இருக்கேனே, என்ன போய் நீங்க அழைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிற இடத்துல அவர் என்ன சொல்றாரு, நான் சிறுப்பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுவது எல்லாம் நீ பேசுவாங்க. ஆண்டவர் உங்களை குறிச்சு ஒண்ணு வச்சிருக்காரு brothers and sisters. அதை நீங்க எப்படி மாட்டேன், இல்ல செய்ய மாட்டேன் என்ன நீங்க பண்ணாலும் அவர் உங்களை திருப்பி கூட்டு வந்து இதை செய்ய வைப்பார். அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை குறிச்சு வச்சுட்டார். அவர் முன்னாடி அவருக்குள்ள இருக்கிற ஃபோர் நாலேஜ் என்ன பண்ணிட்டாரு, இந்த மகள், இந்த மகன், இந்த காலங்கள் எப்படி இருப்பான், இந்த மாதிரி விஷயம் செய்வான்னு சொல்லி அவர் உங்களை அம்மா வயத்துல நீங்க உருவாருக்கு முன்னாடியே அவங்களை அழைத்து வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கணும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன, அவருடைய சித்தத்தில் நம்ம கை கொடுத்துடணும். ஆண்டவரே, சித்தத்தின் பிரகாரம் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போங்களேன், உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு நம்ம சொன்னா போதும். நம்மளோட அழைப்பை ஆண்டவர் ரொம்ப அருமையாக சந்தோஷமும் சமாதானமா நடத்தி கொண்டு போறதுக்கு அவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதா, கவலைப்படாதீங்க. ஏன்னா அழைத்தவர் யாரு, உண்மையுள்ள தேவனா இருக்காரு. அதனால இன்னைக்கு அந்த அழைப்பை எப்படி தழுவி கொள்றது அப்படின்றத பார்க்கலாம். சரி, இவ்வளவுதான் அந்த அழைப்பு. ஏன் உங்களுக்கு நான் ஒவ்வொருத்தவங்களா சொல்றேன், ஐசாயா பார்த்தோம், ஜெரேமியா பார்த்தோம், ஒவ்வொருத்தவங்களோட காரியங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னொருத்தவங்களோட ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கதை தான் எஸ்தர். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மென்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். ஆமென். அப்ப எஸ்தர் அவங்க என்ன சாதாரண ஒரு ஆளா வந்து அந்த இடத்துல ராணி ஆறாங்க. இஸ்ரவேல் மக்களுக்காக அவங்க போய் பேசணும். அந்த இடத்துல அவங்க மௌனமா இருந்தா என்ன ஆகும்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்றது அழகா இங்க சொல்றாரு முதல்ல. அப்ப நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம், அதை ரொம்ப பெருசா பேசாம அதை முக்கியமா எடுத்துக்காம நம்ம வாழ்க்கையில ரொம்ப சீச்சி அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம அதுக்கு மேன்மையான விஷயமா இருக்காது. ஆண்டவர் ஒரு தடவை அழைச்சிருக்காரு நம்மள, அதை நம்ம புரிஞ்சு அது வழியில் நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த இதை அழகா அந்த எஸ்தரமா பிடிச்சு அதை போய் பேச வேண்டிய இடத்துல பேசினாங்க. அந்த இடத்துல என்ன கிடைச்சிச்சு? அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இஸ்ரவேல் மக்கள் அந்த இடத்துல தூக்கி வைக்கப்பட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த மாதிரி நம்ம அழைச்சிட்டு இருக்காரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எஸ்தரை மொட்டமா அழைச்சாரு, சாமுவேல் எப்படி அழைச்சாரு அப்படின்றத பார்க்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். எவ்வளவு அருமையான ஆண்டவர்ல, விடாம சின்ன பையன் தானே, இல்லையே ஒரு பெரியவனா இல்லையே அப்படிலாம் கேட்கல. அவரு குறிச்சு வச்சுட்டார், சாமுவேல் தான் அடுத்தது நான் பேச போற ஒரு ஆளு, சாமுவேலை குறிச்சு நான் வச்சிருக்கேன் சில விஷயங்கள், அவனை குறிச்சு அவன் அழைப்பை குறிச்சு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். ஸோ சாமுவேலுக்குன்னு ஒரு சிந்தை இருந்திருக்கலாம், சாமுவேலுக்குன்னு ஒரு பார்வை இருந்திருக்கலாம். ஆனா எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இல்லாம அதை அத்தனையும் தூக்கி போட்டு என்ன பண்றாரு சாமுவேலு? ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன், அடியேன் கேட்கிறேன் அப்படின்றாரு. அப்ப ஆண்டவரோட அழைப்புக்கு உடனே அவர் செவி கொடுக்கிறார். அது செவி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஆண்டவரோட அழைப்பை செய்ய ரெடி ஆயிட்டார். அந்த இடத்துல முழுமையாக அவரோட அழைப்பை, ஆண்டவர் கொடுத்த அழைப்பை தழுவ ரெடியா இருந்திருக்காரு. அப்ப என்ன யோசிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த சாமுவேலோட சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? அவரோட பார்வை எப்படி இருந்திருக்கும்? என்ன மாதிரி இருந்தாலும் என் அப்பா என்னை அழைச்சிருக்க காரணம் வேற, என் அழைப்பு வேற அப்படின்றத அவர் யோசிச்சு அவருக்கு கீழ்ப்படிஞ்சாரு. சரி, சாமுவேல் கீழ்ப்படிஞ்சார். சரி, இன்னொருத்தவங்களை பற்றி பார்க்கலாம். எத்தனை எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்மளாம் முதலாகதா ஏசப்பா எப்படி அவர் அழைப்பு இருந்துச்சு, அந்த அழைப்புக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சாங்கன்றத பார்த்து நம்ம கிறிஸ்துக்குள்ள எப்படி கீழ்ப்பட முடியும்ன்றத நம்ம பார்க்க முடியும். அதுக்காக இந்த வசனம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கிறோம். சரி, லூக்கா 1ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். தேவதூதன் வராங்க, மரியாள்கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப மரியாளுடைய ரிப்ளை எப்படி இருக்கு? அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகிறது. ஒரு வார்த்தை பேசுறவங்க அழகா, ஆண்டவரே உமக்கு நான் அடிமை ஐயா, நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ நான் செய்யறேன் அப்படின்ட்டாங்க. எப்படி? ஆண்டவர் முன்னாடியே இந்த அழைப்பை குறித்து ஒரு விஷயம் வச்சிருந்திருக்காரு. அந்த அழைப்புக்குரிய காரணம் நாள் வரும்போது என்ன பண்றாரு, அந்த மரியாள்கிட்ட சொல்றாரு, தூதன் அனுப்பி அந்த விஷயத்தை உடனே அவங்க ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட அழைப்பை அறிந்த மரியாள் எப்படி பண்ணாங்க, அந்த அழைப்பை உடனே தழுவி கொண்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப உங்களோட அழைப்பை எப்படி நம்ம பின்பற்றுறது? இப்ப நம்ம அழைப்பு என்ன அப்படின்றத முதல் வசனத்தை வாசிட்டோம். எதற்காக ஆண்டவர் நம்ம அழைச்சார் அப்படின்றத பார்த்துட்டோம். ஆண்டவர் நம்ம பரிசுத்த சங்கதியாகவும் ஆண்டவரோட புண்ணியங்களை பற்றி அறிவிக்கிறதுக்காகவும் அழகா அழைத்தார்ன்றதை பார்த்தோம். இன்னைக்கு அந்த அழைப்பை எப்படி நம்ம தழுவி கொள்ளணும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஏன்னா அந்த அழைப்பை தழுவி கொள்ளும் பொழுது அடுத்தது அந்த அழைப்பை எப்படி நம்ம வாங்கி பின்பற்றுறது, ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. இன்னைக்கு அந்த அழைப்பை எப்படி பின்பற்றுறது? ஒருவேளை அந்த அழைப்பை நம்ம பின்பற்றும் பொழுதுதான் நம்மளுடைய பார்வை, சிந்தை மாறும். இன்னைக்கு அந்த அழைப்பு என்ன அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம அதை பின்பற்றாம உலகத்தின் இச்சைக்குள்ளேயே நம்ம பின்பற்றிட்டு இருந்தோம்னா நம்ம பார்வையும் நம்ம சிந்தையும் எப்படி இருக்கும்? உலக பிரகாரமான சிந்தையாகவும் உலக பிரகாரமான பார்வையாகவும் இருக்கும் அப்படின்றத பார்க்கிறோம். சரி, இப்ப அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை 15வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். ஆமென். ஆமென். பவுல் வராரு, அவர் டமஸ்கஸ்க்கு வரும்போது என்ன ஆகுது, அவரோட பார்வை தெரியாம போகுது. ஆண்டவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஆண்டவர் அனுப்புறாரு.
அனுப்பி இந்த மாதிரி பால் இருப்பான், அவனுக்கு போய் சவுல் பால் இருப்பான், அவன் பால் வைக்க போறேன், இந்த மாதிரி கண்ணில் பிரச்சனை இருக்கு, அவனை வந்து எதுக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அவனை குறித்து நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன், புறஜாதி மக்களுக்கு போய் அறிவிக்கிறதுக்கான வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் வச்சிருக்கேன்னு ஆண்டவர் அழகா சொல்லி அனுப்புறாரு. நீங்க கவனிச்சோம் அப்படின்னா பாலுக்கு ஒரு அழைப்பு இருந்துச்சு. அந்த அழைப்பு என்ன பண்ணாரு ஆண்டவர், அந்த அழைப்பை சொல்லி பாலை கொண்டு வந்தவனே பால் அதை விட்டு திருப்பி விலகி போகாம அதை உண்மையா ஏற்றுக்கொண்டாரு. எப்படி போறாரு, ஆண்டவர் நீங்க சொல்லுங்க நான் செய்றேன்னு சொல்லி அவர் முழுமையாக தன்னை சரணடைஞ்சார். சொல்லி கேட்டு என்ன பண்றாரு, அதுக்கு செவி கொடுத்து அதை பின்பற்றி வந்தார். சரி, பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோம். சாரி சிஸ்டர், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். அப்ப நம்ம எப்படி அதை பின்பற்றணும், நம்மளோட அழைப்பை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். அப்ப எப்படி பின்பற்றணும், கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொன்னது போல இன்னைக்கு நம்மளோட இலக்கு இயேசு கிறிஸ்து வர வரைக்கும், இல்லைன்னா அந்த உலகத்திற்குள்ள ஆண்டவரோட நம்மளுக்கு எத்தனை நாள் நமக்கு வச்சிருக்காரோ அது வரைக்கும் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் முத்தமாக ஒரு பரிசுத்த சங்கதியாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஓடணும் அப்படின்றது இந்த வசனத்தை மூலம் பார்க்கணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். ஆமென். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இன்னைக்கு நம்ம குறித்து ஆண்டவர் ஒரு அழைப்பு வச்சிருந்திருக்காரு. அந்த அழைப்பு நம்ம அறிஞ்சு கொண்டு அதை ப்ராப்பரா இயேசு கிறிஸ்துக்குள் பின்பற்றி போகும் பொழுது இந்த உலக சிந்தை உலக பார்வைக்குள்ள நம்ம விழுகாம உலகத்தின் விஷயங்கள் இருந்து விலகி என்ன பண்ணுவோம், ஆண்டவர் கொடுத்த அந்த ஓட்டத்தில் நம்ம ஓட நம்ம ரெடியா இருக்கணும். எப்படி ஓட போறோம், விசுவாசத்தை துவங்குவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அப்ப நம்ம விசுவாசத்தை தொடங்கி முடிக்கிறவங்க யார் இருக்காரு, இயேசு கிறிஸ்து. அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட நம்ம ஓட கடவுள். அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம், ஏன் இந்த மாதிரி தப்பான பார்வை நான் பாக்குறேன், ஏன் இந்த மாதிரி உலகத்தில் இச்சைகள் பொருட்கள் மேல எனக்கு வருது, ஏன் இந்த பெண்ணோயும் இந்த ஒரு ஆணையும் தவறாக நான் பாக்குறேன், ஏன் இந்த மாதிரி எனக்கு தோணுது, ஏன் என் பார்வை இப்படி இருக்கு, ஏன் என் சிந்தை இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம அழைப்பு என்ன, எனக்கு குறித்து ஏசப்பா என்ன பண்றாரு, என்னை குறித்து எதுக்காக ஏசு அழைச்சிருக்கிறாரு, என் ஓட்டம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த தவறான பார்வை, தவறான சிந்தை, தவறான உலகத்தின் விஷயங்கள், மாம்சமான விஷயங்கள், இச்சைகள் நம்மை பார்க்க தோணாது. நம்ம என்ன பண்ணுவோம், அதுல இருந்து விலகி நம்ம இயேசு கிறிஸ்து கொடுத்து நமக்கு அழைப்பு நோக்கி நம்ம ஓடுவோம் அப்படின்றத பார்க்கணும். சரி, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்மளுடைய அழைப்பை அறிஞ்சு நம்ம ஓடும் போது நமக்குள்ள சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு பயமோ ஒரு போராட்டமோ நம்ம இருக்கு அப்படின்னு நினைச்சா அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாம பலமும் அன்பும் தெளிந்த புள்ள புத்தியும் நம்ம கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். சரி, இப்ப எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஆமென். அப்ப நம்ம இன்னைக்கு பாக்குற வசனத்துல என்ன அப்படின்னா, நம்ம அழைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அழைப்பை எப்படி தழுவி அதை நடக்கணும் அப்படின்னா அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நம்ம நடந்து கொள்ளணும். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு மகளா ஒரு மகனா ஆண்டவர் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கார். நம்மளோட அழைப்பு என்ன, இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்றதுக்கும் நம்ம ஒழுக்கத்திலையும் பரிசுத்திலையும் வாழ்ந்து அடுத்தவங்களுக்கு ஒளி போல் சுடர் வீசக்கூடிய ஒரு பரிசுத்தவான்களா நம்ம வாழணும் அப்படின்னா அதுதான் நம்ம அழைப்பா இருக்கு. அப்படின்னா அதுக்கு பாத்திரவான்களா நம்ம அறிந்து கொண்டு உலகத்தின் இச்சைகளை தூக்கி நமக்குள்ள சுமந்து கொள்ளாதபடிக்கு அதை தூக்கி போட்டுட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம வாழ நம்ம ரெடியா இருக்கணும். சரி, அடுத்ததாக எப்படி நம்ம இந்த அழைப்பை அறிஞ்சு அதை நம்ம போகும் பொழுது நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், சோதனைகள், போராட்டங்கள் என்ன, அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது அப்படின்றத பார்க்கணும். நம்ம ரொம்ப ஈஸியா நம்ம அழைப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை பின்பற்ற போறோம்.
பின்பற்றும் போது நம்ம கண்டிப்பா சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, அதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வருது அப்படின்றது ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனங்கள். சரி, இந்த போராட்டம் அப்படின்னாவே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீர்த்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். இது என்ன கதை அப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம யோசேப்பு கதை நல்லா அழகா தெரியும் நமக்கு. இப்பேற்பட்ட ஒரு மகனா பல வர்ண போட்ட ஒரு ஆடையை போட்டு சந்தோஷம் சமாதமா இருந்த ஒரு பையன், செல்லமா வளர்ந்த பையனை என்ன பண்றாங்க, அந்த சகோதரர்கள் வித்துடுறாங்க. அடிமையா போறான். பல போராட்டங்கள், பிரச்சனைகள். நல்லா இருந்த பையன், நல்ல குடும்பத்துல இருந்த பையன் சடனா போய் அடிமையா இருந்து ரொம்ப கஷ்டப்படுறான். அவனோட பார்வை எப்படி இருந்திருக்கும், அவனோட சிந்தை எப்படி இருந்திருக்கும், அவனோட அழைப்பு என்ன ஆண்டவரே அப்படின்றத அவன் அறிஞ்சிருக்கான். அவன் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக என்ன பண்றான், உண்மையும் உத்தமமாக இருந்தான். எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும், தன்னுடைய விஷயங்கள்ல அப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அதுல இருந்து விலகி உண்மையா என் கடவுள் பார்க்கிறான்ற பயத்தோடு வாழ்ந்த ஒரு மகனா இருக்கான் யோசேப்பு. அப்பேற்பட்ட யோசேப்புக்கு எப்படி இருந்திருக்கும், அவனோட சிந்தை என்ன, எப்படிப்பட்ட சிந்தையா இருந்திருக்கும், அவனோட பார்வை எப்படிப்பட்ட பார்வையா இருந்திருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் மேல என்னை அழைத்தவர் என்னை குறித்து ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு, ஏசப்பா என்னை குறித்து ஒரு அழைப்பு வச்சிருக்காருன்றதை அறிந்து கொண்டனால அதுக்கு உண்மையாக, அதுக்கு பாத்திரனாக தன்னை தாழ்த்தி, தன்னை எங்கெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம நிக்கணுமோ நின்று தன்னை அழைப்ப முடிவு வரைக்கும் இந்த வசனத்தை சொல்றாரு. எப்படி, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அந்த நன்மையாக அதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்றார். அப்ப தன்னோட சகோதரர்களா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், அங்க இருந்த மக்கள், வெவ்வேறு தேச மக்களா இருக்கட்டும், எல்லாரும் தேடி வந்து இவர் கையில வாங்கி சாப்பாட்டை சாப்பிட்டு பொழப்ப நடத்தக்கூடிய ஒரு விஷயமா அந்த காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, இவர் கையில கொடுத்து வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்மளோட அழைப்பை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த அழைப்பு நம்ம நடத்தி கொண்டு போறதுக்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம பொறுமையோட நம்ம காத்து கொண்டோம்னா நம்ம அப்பா நம்ம நடத்துறதுக்கு ரெடியா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். பால் என்ன பண்றாரு, அவர் ஏகப்பட்ட விஷயங்கள், ஆண்டவர் பற்றி விஷயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், நிறைய விஷயங்கள் பண்றாரு. நிறைய ஆண்டவர் பற்றி வசனங்கள் நம்ம பற்றி கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். அவருக்கு ஒரு மாம்சத்தில் ஒரு முள் போல இருக்க ஒரு விஷயத்தை குறித்து அவர் கேட்கும் பொழுது அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு பர்சன் சிஸ்டர்ஸ், நம்மளோட அழைப்பு நமக்கு தழுவி நம்ம போகும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் வரும், நமக்கு ஒரு போராட்டங்கள் இருக்கும். என்ன ஆண்டவரே, நான் நல்லா இருக்கேனா, என்னோட சாப்பாட்டு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆளா நான் இருக்கேனே, என் ஒவ்வொரு வேலையும் நான் செஞ்சாதானே எனக்கு சாப்பாடு கிடைக்கும், இப்பேற்பட்ட போராட்டங்கள்ல எப்படி ஆண்டவர் நீங்க கொடுத்த அழைப்பை நான் ஏற்றி சந்தோஷமா ஓட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஆனா இன்னைக்கு எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும், எப்பேர் வாழ்க்கையை குறித்து போராட்டமா இருந்தாலும், அதை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்னை நடத்தவர் கிறிஸ்துன்னு சொல்லி என் அழைப்பு ஆண்டவருக்கு கொடுத்திருக்காரு, அதன் பிரகாரம் நான் நடப்பேன், அதுல எதுலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்னு நம்ம நினைக்கும் பொழுது ஆண்டவருடைய கிருபை, என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னது போல அவருடைய கிருபை நமக்கு போதும். அந்த சத்தியத்துல, அந்த பார்வையில, அந்த சிந்தையில இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைத்தவர் நம்மளை அழைப்பின் பிரகாரம் நம்ம நடத்தி செல்வார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்துல. சரி, எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப எரேமியாக்கு என்ன பண்றாங்க, எரேமியாக்கு நிறைய போராட்டங்கள் வருது. அவர் அந்த மினிஸ்ட்ரியை போய் ஆண்டர் பிடிச்ச சொன்ன விஷயங்களை போய் சொல்லும்போது ஏகப்பட்ட போராட்டங்கள் வருது. அப்ப புலம்புறாரு, ரெண்டு இந்த மாதிரி நடக்குதே, நீங்க தானே கூப்பிட்டீங்க, இப்படி நடக்குதே அப்படிங்கும்போது என்ன சொல்றாரு தேவனு, அவர் உனக்கு விரோதமாக யுத்தம், அவர்கள்
உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இங்க அருமையாக இயேசுப்பா என்ன பண்றாரு, ஒரு அழகா ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. என்ன பண்றாரு, உனக்கு என்ன நடந்தாலும் நான் இருக்கேன்ப்பா, உன் அழைப்பு இதுல, உன் அழைப்பை பிடிச்சுப்போ, எதுக்காக அழைக்கப்பட்டிருக்க நீ அறிஞ்சிருக்கிற, அந்த அழைப்புக்கு உண்மையாக நின்று நீ போனேன்னா நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இன்னைக்கும் நம்மளுடைய போராட்டங்கள்ல நம்ம கஷ்டங்கள் என்னன்னே தெரியாம நம்ம இருந்தாலும் நம்ம அழைப்பை நோக்கி நம்ம என்னன்னு தெரிஞ்சு போகும் பொழுது அப்பதான் நம்மளோட பார்வை மாறும், அப்பதான் நம்ம சிந்தனை மாறும். இல்லைன்னா அந்த உலகத்தினுடைய பார்வையும் உலகத்தினுடைய சிந்தையும் நம்ம என்ன பண்ணோம், இறுக்கி மூடிடும். அப்ப நம்ம அவர் கையில ஒப்படைச்சு அதை என்னன்னு அறிஞ்சுக்கிட்டோம்னா அவர் நம்மளை காக்க ரெடியா இருக்கார். சரி, இவர் மட்டும் தான் காத்தாரா, இல்லையே இன்னொருத்தர் காப்பாத்திருக்காரு, என்னன்னு பார்க்கலாம். யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்மளுடைய போராட்டம் இயேசு கிறிஸ்து நமக்கு வச்சிருக்க அந்த அழைப்பை புரிந்து நம்ம போகும் பொழுது நம்ம நிறைய போராட்டங்கள் இருக்கலாம், வலி இருக்கலாம், வேதனை இருக்கலாம். எல்லாமே ஒரு ப்ராசஸ் நம்மளுடைய வாழ்க்கையில. எப்படி ஒரு தங்கமானது பல விஷயங்கள்ல புடமிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பளபளன்னு மின்னக்கூடிய அளவுக்கு வெளியே வருதோ, சுத்தமான தங்கமா வருதோ, அந்த மாதிரி நம்மளுடைய இத்தனை போராட்டங்களும் நம்ம மிஞ்சி அந்த போராட்டங்களை நம்ம என்ன கத்துக்குவோம், பொறுமையை கத்துக்குவோம், விசுவாசத்தை கத்துக்குவோம், எப்படி ஆண்டவர் நம்ம செயல்படுத்துவாருன்னு சொல்லி நம்ம வாயை எப்படி கட்டிக்கிறதுன்ற நம்ம கத்துக்குவோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டோம், எப்படி அன்பை காட்டுறது, ஆவியின் கனிகள் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் அந்த போராட்டத்துக்கு நம்ம சொல்லி கொடுப்பாரு. நம்மளுடைய அழைப்பை நம்ம அறிந்து அதை நம்ம டிராவல் பண்ணி நம்ம போகும் பொழுது இத்தனை விஷயங்கள் வந்தாலும் அதுல அத்தனை விதமான பாடங்களை நம்மளுக்கு கத்துக் கொடுத்து சுத்த தங்கமா நம்ம வெளியே எடுக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். சரி, இப்ப அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5-7 வசனத்தை வாசிப்போம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. ஆமென். ஆமென். பேதுரு சிறையில இருக்கிறான், அவனுக்கு பிரச்சனை இருக்கு, பாவம் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் அவன் பொறுமையோடு, என்ன ஆண்டவர் அழைச்சோம், ஆண்டபடி சொன்னோம், நீ இயேசுவை பின்பற்ற நல்லா நடக்கும்னு நினைச்சா இப்படின்னு சிறையில மாட்டிருக்கேனே அப்படின்னு அவன் நினைக்கல. அவனோட அழைப்பு அவனை அறிந்திருக்குன்னா என்ன நடந்துச்சு, பொறுமையா இருக்கும்பொழுது அங்க தேவதூதர்கள் வந்து அங்க அவனோட சங்கிலிகள் உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. அவங்க என்ன நடக்குது, அற்புதம் நடக்குது. அப்ப ஆண்டவர் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம யோசித்து பாருங்களேன், பேதுரு மாதிரி ஒரு நிலைமையில இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெயிலுக்குள்ள நம்ம போய் கட்டப்பட்டோம் இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கு ஒரு நிலைமை இல்லை. ஒரு மனுஷன் ஜெயில இருந்து வெளியே வரனா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுக்கு வாழ்க்கையே கிடையாது, அவ்வளவுதான். எங்கேயும் வேலை கிடைக்காது, என்ன எங்கே கொடுத்தாலும் ஆதார் கார்டை கொடு, உனக்கு அதை கொடு, இதை கொடுன்னு செக் பண்ணி போலீஸ் வெரிஃபிகேஷன் வரைக்கும் செக் பண்ணாங்க. ஒரு கம்பெனியில் இப்போ நம்ம சேரணும் அப்படின்னா அவன் மேலே கேஸ் இருக்குதா, பிரச்சனைகள் இருக்குதா, ஒருத்தன் நல்லவனா இருக்கு, போலீஸ் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னா தான் அவனுக்கு வேலையை கொடுப்பாங்க. இன்னைக்கு அப்பேற்பட்ட காலத்துல இருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு அப்ப யோசித்து பாருங்க பேதுருவை, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் அவன் அங்க இருந்தாலும் அவனோட அழைப்பு என்னவோ அதை அறிந்து அந்த அழைப்புல இறுக்கமாக ஆண்டவர் நோக்கி போனான். அவனுக்கு என்ன விசுவாசம் இருந்திருக்கும், கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு. அங்க அவனுக்கு பொறுமை இருந்திருக்கும், கஷ்டங்கள் இருந்திருக்கும், அழுது இருந்திருக்கும், எத்தனையோ போராட்டங்கள் இருந்தாலும் அழைத்தவர் என்னை கைவிட மாட்டான்ற தெரிஞ்சு அங்க பேதுருக்கு நடந்த ஒரு விஷயமா இருக்கும். சரி, இப்ப நம்ம அழைப்பை எப்படி பாதுகாத்து பின்பற்றி போறோம், அந்த போராட்டங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த அழைப்பை எப்படி நம்ம நிறைவேற்றுறது, ஏன்னா அதான முக்கியமான விஷயம். அழைப்பை அறிஞ்சுக்கிட்டோம், அழைப்பை எப்படி தழுவு கொள்கிறது, அழைப்புல எப்படி நம்ம டிராவல் பண்ணி போறது, எப்படி இந்த அழைப்புல எப்படி போராட்டங்கள் இருக்கும். இப்பேற்பட்ட அழைப்பு இருந்தாதான் நம்மளோட பார்வை மாறும், இல்லைன்னா தவறான விஷயம் நம்ம பார்த்து கொண்டிருப்போம். ஆனா இந்த அழைப்பை எப்படி நிறைவேற்றி வைக்கிறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். சரி, யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். என் சித்தத்தின் படியல்ல
என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஆமென். தேவன் இயேசு கிறிஸ்துவ அனுப்பிச்சு வைக்கிறாரு ஒரு பிளான் கொடுத்து. அப்ப என்ன நடக்குது? ஏசப்பா அந்த முடிக்கணும் அந்த அழைப்பை. அப்ப ஆண்டவர் பல வேதனையும் கஷ்டத்திலும் போராட்டத்தில் உள்ள இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்குறாரு. ஆண்டவரே, நான் உங்க கையில் ஒப்படைச்சிட்டேன், உங்க சித்தத்தின்படி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கறத பாக்குறோம். இன்னைக்கு நம்மளுக்கு அவர் என்ன டீச் பண்ணாரு அந்த இடத்துல? தன்னுடைய தகப்பனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய தகப்பனுக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு அததான் அந்த மாதிரியாக தேவாதி தேவனாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? மனுஷனாக நின்று நம்மளுக்கு எப்படி தலை வணங்கணும், கர்த்தருடைய சித்தத்துக்கு எப்படி தலை வணங்கணும்னு சொல்லி ஒரு மாதிரியாக நின்று நம்மளுக்கு காமிக்கிறாரு. இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களோட அழைப்பு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனி என்னோட அழைப்பு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. எதுக்காக அழைத்தார் வசனத்தோட நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு அந்த அழைப்பை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு எப்படி முடித்து வைக்கணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கீழ்ப்படுதல் மூலமாக நம்ம தாழ்த்தும் பொழுது அந்த அழைப்பு தன்னை போல ஆண்டவர் முடித்து கொடுப்பார் அப்படின்றத பார்க்கிறோம். சரி, கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். எப்படி இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்மளோட அழைப்பை நோக்கி நம்ம போகும் பொழுது நம்மளோட சிந்தை எப்படி இருக்கும்? மேலானவைகளான இருக்கும். பூமியில் உள்ளவைகளை அல்ல. பூமியில் உள்ள சிந்தை எப்படி இருக்கும்? தவறான விஷயத்தை யோசிக்கிறதுக்கும். பூமியில் உள்ள பார்வை எப்படி இருக்கும்? தப்பான ஒரு பார்வை பார்க்கறதுக்கும், மோசமான இச்சையான பார்வை பார்க்கறதுக்கும் நம்ம கண்கள் போகும், நம்மளோட சிந்தை போகும். ஆனா மேலானவைகளை நம்ம நாடும் பொழுது, மேலானவைகளை நம்ம சிந்திக்கும் பொழுது என்ன ஆகுது? அப்பா அழைச்சதுக்கு காரணத்தோடு அந்த அழைப்பை பின்பற்றி போறதுக்கு உதவி செய்யுது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமீன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கொல்கத்தா டாக்டர் ரேப் கேஸ். ஒரு டாக்டர் இருந்தாங்க அந்த கொல்கத்தால. அங்க வந்து ஒரு வந்து போற ஒரு தரகர் மாதிரி இருக்கு ஒரு ஆள், ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு ரேப் பண்ணி கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஃபுல் நாடு ஃபுல்லும் போராட்டம் நடக்குது. நாளைக்கு டாக்டர்ஸ், எல்லா இடத்துல இருக்க டாக்டர்ஸ், அது முக்கியமாக பெங்களூர்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்றாங்க. எதற்காக பண்றாங்க? அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு. அந்த பொண்ணு செத்து போச்சு. இன்னைக்கு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இப்ப ஒரு உண்மையான ஒரு இயேசு கிறிஸ்துவின் அழைப்பில் உள்ள சிந்தை உள்ள ஒரு மனுஷன் இதை செய்வானா? செய்ய மாட்டான். ஆனா உலகத்தின் பார்வையில, உலகத்தின் இச்சையில, உலகத்தை பார்க்கிற அந்த பார்வை, உலகத்தை யோசிக்கிற அந்த சிந்தை இதையெல்லாம் செய்யும். ஏன்னா அப்பேற்பட்ட பார்வை தான் நமக்கு இருக்கு. உலகத்தின் பார்வை, உலகத்தின் இச்சையான விஷயம், ஒரு தவறா பார்க்கறது, ஒருத்தவங்களை மாம்சத்துல பார்க்கறது, இது எல்லா விஷயமே என்ன பண்ணுது? நம்மள இந்த மாதிரி அழைப்பை நோக்கி கொண்டு போகாது. அப்ப அது வேணாம், என் சிந்தை என்ன, ஆண்டவரே என்னோட அழைப்பு என்ன, நான் ஏன் இப்படி தப்பான விஷயத்த பாக்குறேன்னு நம்ம யோசிச்சு நம்மளோட அழைப்பின் பிரகாரம் நடக்கும் பொழுது நம்மளோட அழைப்புக்கு எது ஹெல்ப் பண்ணுமா, நம்ம எந்த மாதிரி நடத்தி கூட்டு போவோமோ நம்ம அழைப்புக்கு, இதுதான். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எதுவோ. அப்ப உண்மை உள்ளவைகள் எதுவோன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். என் அழைப்புக்கு உண்மையான விஷயங்கள் என்ன, ஆண்டவர் என்னை கொடுத்து வச்ச அழைப்பு என்ன, அதுக்கு உண்மையானவைகள் என்ன அப்படின்னு நம்ம உண்மை உள்ளவைகள் எதுவோ, வசனங்கள் உண்மை உள்ளவைகளா இருக்கு. இன்னைக்கு வசனத்தை நோக்கி நம்ம நடக்கும் பொழுது இந்த மாதிரி தவறான உலகத்தின் விஷயங்களை செய்வோமா? ஒரு பொம்பளை தப்பா பார்ப்பாங்களா யாராவது? முடியாது. உலகத்தின் பணங்கள், செல்வங்களை தப்பா போய் நம்ம நின்று, ஆஹா நான் இச்சிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? கிடையாது. ஏன்னா என் அழைப்பு வேற, ஆண்டவரே என் சிந்தை இந்த மாதிரி இருக்குது, என் பார்வை தப்பான பார்வை தான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கரெக்ட் பண்ணுவோம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. அப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இன்னைக்கு இந்த மாதிரி விஷயத்தை நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பார்வை, என் சிந்தை இந்த உலகத்தின் மாம்சமான இச்சைக்குள் விழுகாது அப்படின்றத பாக்குறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப இப்படி செஞ்சாதான் உங்க அழைப்பை நீங்க நிறைவேற்ற முடியும் அப்படின்றத பாக்குறோம். 2 தீமோத்தேயு
4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமென். இப்படி மேலானதுல நம்ம சிந்திச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம அப்பா கொடுத்த அழைப்பை நம்ம செய்யும் பொழுது கடைசியா நம்ம என்ன நம்மளோட விஷயம் இருக்கும். நல்ல போராட்டத்தை போராடுறேன், ஓட்டத்தை முடித்து என் விசுவாசத்தை காத்துக்கொண்டே நம்மளால சொல்ல முடியும். எப்படி பால் சொன்னாரோ இன்னைக்கு அதை நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம தயார்படுத்திருக்கோமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட பார்வை எப்படி இருக்கு, நம்ம சிந்தை எப்படி இருக்கு? இந்த பார்வையும் இந்த சிந்தையும் என்னை அழைத்தவர் கொடுத்ததா, இல்ல அழைத்தவர் கூப்பிட்டதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அதை மாத்திருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பூமியிலே நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீ என்னை நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்றது போல இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய சிந்தை என்ன, நம்ம பார்வை என்ன அப்படின்றத அறிந்து கொண்டு இந்த தவறான விஷயங்களுக்குள்ள போகாதபடி ஆவிக்குரிய விஷயங்கள்ல போகணும். சரி, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். ஆமென். இப்ப தெரியுதா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? உங்க அழைப்பு என்னன்றது நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க. அந்த அழைப்பை எப்படி நம்ம அழகா காத்துக்கொண்டு முடிவு பெற வந்து எப்படி காத்துக்கொள்றதுன்னு பார்த்துட்டோம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். உங்க அழைப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி உறுதியா இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கும். எந்த இடத்துலையும் அதை விட்டுவிடாதபடி. ஒரு போராட்டம் வருதா, ஆண்டவர் இருக்காருன்னு கேட்டு ஆண்டவரை உம்முடைய பலத்தினால் நான் செய்ய முடியும் ஆண்டவரை நம்ம சொல்லி அதுல இருந்து விலகி வரணும். அப்ப நம்ம பார்வை மாறும், சிந்தை மாறும். இல்லைன்னா நம்மளுடைய பார்வையும் சிந்தையும் இச்சையான விஷயத்துக்கு தான் போவோம் அப்படின்னு பார்க்கிறோம். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்பட்டு பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உண்மையான விஷயம், இதுதான் அழைப்பு. இந்த அழைப்பை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட பார்வை சிந்தை மாறும். இவ்வளவு நேரம் உங்களோட அழைப்பு என்ன அப்படின்றத பார்த்துக்கிட்டோம். உங்க அழைப்பை எப்படி தழுவி கொள்றது அப்படின்றத பார்த்துட்டோம். உங்களோட அழைப்பை எப்படி பின்பற்றுறதுன்றத பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்மளோட அழைப்புல இருக்க போராட்டங்கள்ல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த அழைப்பை எப்படி நிறைவேற்றுறதையும் நம்ம பார்த்து சொல்லி கொடுத்துருக்காரு. இத்தனை விஷயத்தை சொல்லி கொடுத்த கர்த்தருக்கு நம்ம நன்றியா இருக்கணும். மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள தேவாதேவனை நம்ம துதிக்கிறோம், ஆண்டவரே. அப்பா, எவ்வளவோ தவறுகள் எங்க கண்கள்லாம் நாங்க பண்ணியிருக்கோம், எங்களோட சிந்தையினால நாங்க பண்ணியிருக்கோம். ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை தாழ்த்துக்கிறோம். இன்னைக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த வசனத்தை நாங்க அறிஞ்சு கொண்டோம்ப்பா. நீங்க எங்களை வழி நடத்துங்க. எவ்வளவு அருமையாக வசனத்தை நீங்க பேசுனதுக்காக நன்றி செலுத்தும் சாப்பிட எங்களை தாழ்த்துக்கிறோம் ஐயா. தேவரே, ஒருவேளை எங்க பார்வை எங்க சிந்தை இந்த உலக பிரகாரமா இருந்தா இன்னைக்கு நாங்க மாற்றிக்கொள்றதுக்கு எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எப்படி எங்களை நீங்க அழைத்தீரோ அந்த நன்மைக்கு எதுவாக, பரிசுத்துக்கு எதுவாக, புண்ணியங்களை அறிவிப்பதற்கு எதுவாக எங்களை நடத்தி கொண்டதுக்காக நாங்க நன்றி செலுத்தோம் ஆண்டவரே. எங்களை நடத்தி கொண்டு போங்க அப்பா. அதன் பிரகாரம் நாங்க வாழ்க்கையை நடத்தவும், எங்களுக்குள்ள வர போராட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னது போல ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் மூலமாக எங்களை மாற்றி தருங்க அப்பா. நீங்க அழைச்ச அழைப்புக்கு நாங்க செவி கொடுத்து எங்களை தாழ்த்துக்கிறோம். உங்க சித்தத்தின்படி நீங்க நடத்துங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters. Praise the Lord, brother. Thank you, Jesus. Amen. Praise the Lord, brother. Thank you, brother. Praise the Lord, Praise the brother. Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, uncle.